Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். லைவில் என்னால் அப்டேட் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா, ஒருத்தரை சார்ந்து இருக்காதீங்க, ஒருத்தரை சப்போர்ட்டிங்கில் இருக்காதீங்க. சுயமாக யோசிக்க சொல்ல டவுட்ஸ் என்ன இருக்குதோ அந்த டவுட்டை உங்களுடைய வெபினார் சார்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்களோ அவங்ககிட்ட இருக்கட்டும், அவங்களுடைய கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிங்க. அவங்களே டிபெண்ட் ஆகிட்டு இருக்காதிங்க. லைவ் மார்க்கெட்லேயே இப்படி போகணும், அப்படி கீழே வரணும், அப்படி போகணும் அப்படி சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்லேயே அவங்க பின்னாடி இருக்காதிங்க. இப்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு லெவலுக்கு வராங்கன்னா அதை விட பெருமை ஒரு மென்டர்ஸ்க்கு பெருசாக ஒன்றும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த மாதம் ஃபுல் சப்போர்ட்டே கிடையாது. இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் ஹைஜாக் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய சப்போர்ட்டு என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுங்க இல்லை, என்னுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு என்னால் அந்த பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல. மார்னிங் அப்டேட் தவிர லைவ் மார்க்கெட்டில் என்னால் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் விஷயத்தை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் ரெகுலராக அவங்களுடைய உண்மையான எஃபர்ட்டை பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை விட வேறு சந்தோஷம் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ மே மாதம் ரிப்போர்ட் கூட நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடு 20 ட்ரேடு, எத்தனை டார்கெட் அச்சீவாக இருக்குது, எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது, ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஏன் டார்கெட் ஹிட் ஆச்சு, வின்னிங் ரேஷியோ எவ்வளோ, எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட், என்ட்ரிக்கான காரணம் என்ன, எக்ஸிட்கான காரணம், இந்த மாதிரி லைவில் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணி அது உண்மையான எஃபர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ரூட் மேனேஜர் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதில் உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் அப்ளை பண்ணாதான் அதோடைய ரியாலிட்டி பற்றி தெரியும். ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் நான் சொல்லி கொடுக்குறதுனால ரைட் இதுக்கு மேலே போனால் இதனால் பை பண்ணுங்கள், இதனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் காதில் வாங்கிட்டு ஓகே நம்ம 4 ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரேடிங் வேலைக்கு ஆகாது. இப்போ கூட இந்த 3 மாதம் டெஸ்ட் எடுத்தால் கூட 1 மாதம் ரியல் ட்ரேடு பண்ணணும், அதுக்குள்ளே ரியல் எமோஷனல் வரும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கான கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு வே ஆஃப். இப்போ நீங்கள் 85% சக்ஸஸ் எடுத்தீங்க, ரைட், ஓகே, நல்ல விஷயம். இப்போ அடுத்த மாதம் ரியல் ட்ரேட் பண்ண சொல்லும், எமோஷனல் உங்களை பிளாக் பண்ணும், அதை நீங்கள் தாண்டி வரணும். அது 50% உங்களுடைய என்ன சொல்லு 50-50 பண்ணிவிடும் உங்களை, அதுலேருந்து மேலே வருவீங்க. ஓகேங்களா? எனிவே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எஃபர்ட்டை மிச்சம் இருக்கிறவங்களும் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி மார்னிங் அப்டேட் போகலாம். டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நம்ம என்ன பார்த்துட்டோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நேற்று என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தோம், நேற்று எப்படி ப்ராஃபிட் வந்துச்சு. மெயினாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்கா ஒர்க் ஆகுது, ஒரு 85% ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணி நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நேற்று 90% கிட்டத்தட்ட எல்லோரும் நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, பார்க்க முடியுது. ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்க காரணத்தால் சரி ஒரு 200-300 ஸ்டூடெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பார்க்க முடியுதுனால ஆனால் ரிப்ளை பண்ண முடியல. கால் பண்ணிங்க, கால் என்னால் பிக் பண்ண முடியல, அதுக்கும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் இந்த போட்டோ இன்னொரு 10 days மேபி இன்னொரு 5 to 10 days இருக்கலாம் எனக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நேற்றோடைய கண்டிஷன் பார்க்கலாம். நேற்று சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா சேலிங் சைடு பாருங்கன்னு சொன்னேன். ஸோ கேப் ரீஃபில்கான ஒரு ஏரியா கேப் ரீஃபில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போது இது 18,480 இருக்கு இல்லைங்களா, இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 18,400 நெக்ஸ்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, இது பாருங்கள், இங்கே கீழே பாட்டம்லேருந்து உங்களுக்கு நல்ல நேற்றே ட்ராப் பண்ணதான் இன்றைக்கி ட்ராப் பண்ணது. ஸோ கீழே பாட்டம்லேருந்து ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுனா இதுக்கு இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு சப்போர்ட் தான், ரைட்டுங்களா? எங்கள் லைனு இதுவும் ஒரு சப்போர்ட் தான். ஸோ 2 சப்போர்ட் லைன் பேக் டு பேக் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து 10 லைன் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இதில் கட் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ண சொல்ல ஓவர் நைட் என்ன ஆகும், கேப் டவுன் ஆகும். கேப் டவுன் இப்போ குளோபல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட மைனஸ் ரெட்டில் தான் காமிக்குது. ஸோ அந்த ரெட்டில் ஓப்பன் ஆகிற மேபி இங்கே ஓப்பன் ஆகலாம், இங்கே ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த 10 லைன் டச் பண்ணிடும். ப்ரைஸ் இந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரைஸ் இந்த மாதிரி வரும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து 10 லைன் ட்ராப் பண்ணி இப்படியும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி கிடைக்கும்.
இப்போ நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் இங்கே கிடச்சிச்சு, மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் ரீடெஸ்ட்காக மேலே போகுது, இங்கே செல்லிங் கிடச்சிச்சினாலும் நம்ம செல்லிங் ஈஸியாக பண்ணலாம், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? என்னென்னா அப் ட்ரெண்டில் ஓகே இது என்ன இது ஒரு 3-4 டேஸாக ஒரு வீக்காகவே இப்படி தான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண சொல்லும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. அன்றைக்கி நம்ம ஃபின் நிஃப்டி பண்ண சொல்கிறது மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகிட்டுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து நார்மல் ஆகிட்டு ஓப்பன் ஆச்சு. என்னன்னு தெரியல. பிளாங்காக இருக்கேன். சரி ஓகே, நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாம் டிலீட் ஆகிடுச்சுங்களா, ட்ரா பண்ணதான். ரைட். இப்போ நம்ம இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா நேற்று. ஸோ பிரேக் ஆகிட்டு கீழே வந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கள் சப்போர்ட் லெவல் எங்கெங்கே பார்க்கலான்னா, இது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட் இது. ரைட்டுங்களா? ரெண்டாவது சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரெண்டாவது சப்போர்ட் வருது. ஸோ 2 சப்போர்ட் கிடைக்கிற ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நிறைய. ஸோ மேலே நம்ம எதுக்கும் நம்ம அப்பர் சைடு ஒரு டெல் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, மேபி லைட்டாக லிட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே போய்ட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 18,400 லெவலில் வந்து நிஃப்டி 50 வந்து டச் பண்ணும். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை சைடு போனோம் அப்படின்னா சம்வேர் இங்கே இந்த ஏரியாவில் என்னாச்சும் சப்போர்ட் எடுத்துகிட்டு பை சைடு போனால் உண்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த ஏரியா 18,400 எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கட்டான நம்ம சேலிங்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். பையிங்கான பிளான் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகட்டும், கட் ஆகிறதுல பையிங் பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் லைன் கட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் பிளான் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் கட் ஆகாதவரை நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லைன் கிட்ட வந்துடுச்சு இந்த கேப். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மேபி வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஈஸியாக கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கனாவும் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறது பார்க்கலாம். 43,800 வந்து ப்ரைஸ் இங்கே ஃபால் ஆகிறது பார்க்கலாம். பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனவொன்னே நீங்கள் பை சைடுக்காக ஒரு பிளான் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் லெவல். ஓகேங்களா? 42,220 வந்து ஃபஸ்ட் லெவலில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 44,500 வந்து செகண்ட் லெவல் பை சைடு. சேல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல். இது வந்து செகண்ட் லெவல் 43,720 வந்து செகண்ட் லெவல். அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குதுங்கிறதுல இதுக்கப்புறம் டிசிஷன் இருக்கும். ப்ரைஸ் அது கீழே வரமா இல்லை அகைன் கண்டினியூ மேலே போகுமான்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த ஏரியா, அதுவும் தெரிஞ்சுக்க. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் வந்து நிறைய இடம் சப்போர்ட் எடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது 43,700. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அவுட்புட் மேக்ஸிமம் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சார்ட் இது. ஸோ ஃபின் நிஃப்டி இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நேற்று சூப்பராக ஒர்க் ஆகிட்டு நேற்று பர்ஃபார்மன்ஸு. நேற்று ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நேற்று அதோட லோ தாண்டி க்ளோஸ் வச்சு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப ப்ரைஸு இங்கே இது ஃபஸ்ட் லெவல், இந்த லெவல் ஃபஸ்ட் லெவல் வரும். இந்த லெவலும் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்பர் சைட்லையும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் பையிங்காக பிளான் பண்ணலாம். இந்த லெவல் தாண்டி கீழே வந்து ரேஷியன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா திரும்ப வந்து செல்லிங்காக பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.